ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். காலையில் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டூர் தாங்க போயிருந்தோம். ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவில் தான். எல்லாமே வந்து சூப்பரான கோவில் போயிருந்தோம். அதுக்கான விளாக் தான் இது. அன்றைக்கி காலையிலே வந்து பாதாள செம்பு முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையாக விவசாயம் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு முருகர் கோயில் தான் போயிருந்தோம். வீக் டேஸ்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இல்லை. அதே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேனா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலவே விற்கிறாங்க. அங்கே நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ தாங்க அங்கே ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. முருகருக்கு அந்த பூ ரொம்ப உகந்தது சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வேல் கூட வச்சுருந்தாங்க. விளக்கு தேவைன்னா நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான அர்ச்சனை பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாமியை பார்க்குறதுக்கு. கூட்டம் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை அங்கே தான் கிடைக்குது சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சு. நமக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். சிவன் சாமியும் அங்கேயே இருக்கார். தண்ணிக்குள்ளே தான் இருக்கார். சிவனை வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் முனீஸ்வரன் இருக்கார். அவரையும் நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா முருகரை கும்பிட்றதுக்கு உள்ளே போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமே இருக்குது. இந்த கோவிலுக்கு இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இயற்கையாக நல்லா இருந்தது. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருந்தது. அங்கே கோவிலுக்கு எதிர்க்க தான் இருக்கும். முருகர் கோயிலில் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டாச்சு உள்ள. இவங்க சித்தர் வழிபட்ட கோவிலாங்க. அதான் பாதாள செம்பு முருகர் கோவில். முருகர் வந்து பார்த்திங்கன்னா செம்பாலே செஞ்சுருக்குமா. நல்லா பவர்ஃபுல்லான கோவில் சொன்னாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சதுனால அங்கே க்யூவுக்கு வந்து லைன்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹாலிடேஸில் போனோம்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா. அப்போ அந்த மாதிரி க்யூவில் தான் விடுவாங்களாம். நம்ம விளக்கு போடணுன்னா இங்கே தான் வந்து போடணும். அங்கேயே வந்து ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்க. அதில் விளக்கு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு சாமியை கூப்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் ஃப்ரேம் போட்டு வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கீ செயின்னு, சாமி கயிறு அப்படி சொல்லி எல்லாமே இருந்தது. நமக்கு வேணும்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையிலே வந்து பார்த்திங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்து என்ன கோவில் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.
போகிற வழி ஃபுல்லாகவே மலை இயற்கையாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் போகாதவங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.